அறிவு இருக்கா ஜாக் உனக்கு? சரி, ஏதோ ஒரு பூச்சா பார்த்தேன், அப்படியா பயப்படுவாங்க? உன்னால் என் மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு என் டீச்சர்ட்டெல்லாம் நாசமாக்கி இந்த அவன் மூக்கம் கலந்து வந்துச்சு. போன் அப்பா பார்த்தாலும் மூக்கை கட்டி வைக்கிறேன் இப்போலாம். இங்கே பாரு ஜாக், பயப்படாத ஜாக். நம்ம கூட ஏச பார்க்கும்போது எதுக்கு பயப்படுறேன்? ஆமாம் தானே? அது மாத்திரம் வேற என்ன பண்ணேன்? தூசியை நான் வாரிட்டு இருந்தேன். உன்னால ஏதோ ஒரு பூச்சி பச்சை கலர்ல இருந்து அதை பார்த்து பயந்து தூசியெல்லாம் என் மேல அடிச்சு விட்டுடு போயிடு. மேலெல்லாம் தூசி ஆயிடுச்சு. சரிக்காத, அது கூட பரவாயில்ல. அடிச்சு என்ன பண்ண? சரி, கொஞ்சம் மேக்கப் போடலாம், உன்ன மாதிரி கொஞ்சம் வெள்ளை ஆகலான்னு சொல்லிட்டு நானும் பவுடர் போடலான்னு பார்த்தா, என்னடா பார்த்து பயந்தன்னு தெரியல, ஏதோ ஒன்ன பார்த்து பயந்து என் மூஞ்சில அடிச்சு விட்டுட்டு ஓடிட்ட. அப்புறம் என்ன பண்ண? பல்லியா பார்த்து பயந்து என் மேல டொமான் வந்து அப்படி இருந்துச்சு தெரியுமா? பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை பயம் வரதான் செய்யும், அப்படின்னாக்கே பயம் வரதான் செய்யும். ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் இதெல்லாம் கூட அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அது நம்மளை ஹார்ம் பண்ண போறதில்லை. ஆனாலும் நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை, உண்மை அது ஜாக்கிரதை. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம். பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணலாமே, அதை துரத்தி விடலாமே. சே போ 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 அப்படின்னு துரத்தி விடலாமே. இப்படி பயந்து மற்றவங்களுக்கும் ஒரு தொந்தரவாக ஏன் நம்ம இருக்கணும்? ஜாக் பண்ணது பாருங்க, பயந்து என்னெல்லாம் பண்ணாங்க. பயப்படவே வேணாம், நம்ம கூட ஏசப்பா இருக்கிற மூக்க வேற கட்டிட்டு இருக்கு. பயப்படவே வேணாம், நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். தைரியமா இருங்க. உங்களை படைச்ச ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கார். நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. சரியா? நம்ம பயப்படவே வேண்டாம். ஒருவேளை அப்படி ஏதாவது பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பல்லியை பார்த்தா, நிறைய பேர் பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கே பயப்படுவான். பல்லியை பார்த்தா பல்லி மேலே தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான் உட்காந்து. பல்லியை குளிப்பாட்டுறதுக்காக நம்ம உள்ளே போகிறோம். ஏன்னா அது உள்ளே இருந்துச்சுன்னா அவங்களால போக முடியாது, தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படவே பயப்படாதீங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு வாங்க. என்ன அதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது. அது மேலே இருக்க பூச்சை கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. ஒரு சிலர் ஓவர் தைரியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்கார்பியனை அடித்து கையில் தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த மாதிரிலாம் நீ செய்யாத. உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு காமி. நீ உடனே பெரிய ஹீரோவா மாறிடாத. ஒருவேளை அதை ஹேண்டில் பண்ண தெரியாம உனக்கு குத்திச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பாய்சன் ஏறிடும். விளையாட்டு கிடையாது. அதுக்காக ராப்னா உன்னை வந்து இன்செக்ட்ஸ்கிட்ட போய் பிடிச்சி விளையாடு, ஸ்கார்பியனை பிடிச்சி விளையாடு, பல்லியை தூக்கி மண்டையில் வச்சு விளையாடு, அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல. பயப்படாதன்னு சொன்னேன். அப்படி ஏதாவது நீ பார்க்குற அப்படின்னா, ஒரு பாய்சனஸ் இன்செக்ட்ஸை பார்க்கணுன்னா மம்மி டாடிகிட்ட சொல்லு. நீ போய் ஹேண்டில் பண்ணாத. புரியுதா? ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பா ஜாக்கிரதையாக இருக்க நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நம்ம கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாம்.
உங்களை ஏசப்பா எங்களை மன்னிச்சுடுங்க. நாங்கள் பயப்படக்கூடாது, இன்செக்ட்ஸ்லாம் பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் பயப்படுறதுனால எங்களால் நிறைய விஷயங்களை ஃப்ரீயாகவே இருக்க முடியல. நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பயப்படாத என்னோட இருக்குன்னு தானே சொன்னீங்க. எங்கள் கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஜாக்கி என்னையும் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பார்த்துக்கலாம். பாய் பாய் பார்த்துக்கலாம்.